வணக்கம், வந்தனம். நான் உங்கள் சுந்தரம். இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான பெஸ்ட் கார்ஸ் வழங்கும் வைரசவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சியில் எப்பயுமே ஒரு சின்ன ஒரு பொன்முடி தூக்கத்தோட பார்ப்போம் இல்லையா? இந்த வாரம் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இழப்பு. ஒரு விஷயத்தை நம்ம இழக்கிறோம் அப்படிங்கிறது சில பேருக்கு சாதாரணமாக இருக்கும், சில பேருக்கு ஒரு டேக் இட் ஈஸி பாலிசியாக இருக்கும், சில பேருக்கு அந்த இழப்பு ஈடு செய்ய முடியாததாக இருக்கும். சார் நம்ம விட்டு இது போயிருச்சு, இது இழந்துட்டோமே அப்படின்னு. எதுக்குமே கவலைப்பட வேணாம். இழந்துருச்சு அப்படின்னு கவலைப்பட வேணாம். அதாவது எந்த ஒரு விஷயமும் நம்மளோடது கிடையாது. நம்மள்கிட்ட இருக்கு, நாளைக்கு நம்மள்கிட்ட இருக்க போறது கிடையாது. எதையுமே நம்ம கொண்டும் வரல அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதனால ஒரு விஷயத்தை இழந்துட்டோம் அப்படிங்கிறது இல்லாம, சரி இதை விட வேற பெட்டரா வரும். இப்போ நம்ம ஒரு சட்டையை சூஸ் பண்றோம்னு வச்சுங்களேன், வேற ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ண ஷர்ட்டை தான் நம்ம சூஸ் பண்றோம். நீங்க ரிஜெக்ட் பண்றதை இன்னொருத்தர் எடுக்க கூடாது. அவ்வளவுதானே ஒழிய நீங்க செலக்ட் பண்றதுதான் பெஸ்ட் அப்படின்றது எதுவுமே கிடையாது. இழப்பு அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நம்மளால நினைச்சுக்கிறதா நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்மள்ட்ட தான் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா இழப்பு அப்படின்ற ஒரு விஷயமே நமக்கு பெருசா தெரியாது. நிகழ்ச்சியில் நீ மறுத்த அன்பு அழைப்பாளர். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேரு உண்மை விளம்பி. உண்மை விளம்பி. எந்த பகுதியில இருந்து பேசுறீங்க ஐயா? பாபநாசம் பேசுறேன். பாபநாசம். என்ன பண்றீங்க சார்? நான் கொத்தனார்கள் போகிறேன் சார். கொத்தனார். நல்லது நல்லது. எப்படி போயிட்டு இருக்கு வேலைகள்லாம்? என்னங்க எப்படி வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? வேலை பிஸியா இருக்கு. பிஸியா இருக்கு. சரி, ரைட். உண்மை விளம்பி சார். உண்மை விளம்பி அப்படிங்கிறது உங்களுடைய புனைப்பெயர் இல்லையா? ஆமா ஆமா. சரி, என்ன வயதாகுது உங்களுக்கு? எனக்கு ஒரு 60 வயசு. 60. நல்ல ஒரு முதிர்ந்த ஒரு வயதான ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்றைய இளைஞர்களுக்கு என்ன ஏதாவது ஒரு சின்ன அறிவுரைகள், அட்வைசபிள் ஏதாவது சொல்லலாமே? யோசனை, அறிவுரை வேணாம், எனக்காக மாட்டாங்க. சொல்லக்கூடாது அறிவுரை. இளைஞர்கள் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. சரி, சொல்லுங்க, கேட்கிறோம். அறிவுரையா இல்லாம யோசனையா சொல்லுங்க. அறிவுரை எப்படி இருக்கணும் இளைஞர்கள்? இளைஞர்கள் அம்மா அப்பா பேச்ச கேட்டுக்கிட்டு. சரி. இல்ல, அம்மா அப்பா ஒண்ணும் தெரியாது, அவங்க வயசா அதே காலத்துல இருப்பாங்களே. நவீன காலத்துல ஒண்ணும் அவங்களுக்கு அப்டேட் பண்ணிருக்க மாட்டாங்களே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல இல்லையா? அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்காது. ஆமா ஆமா. அம்மா அப்பா மதிச்சு அம்மா அப்பா வணங்கினாலே போதுமானது. சொல் பேச்சு கேட்டாலே போதும். சொல் பேச்சு கேட்டாலே போதும். பேச்ச குறைச்சாலே போதும். ஆமா, தேவையில்லாத பேச்சை குறைச்சிட்டு தன்னுடைய வேலையை ஒழுங்கா பார்த்தாலே போதும். நல்லது நல்லது. ரொம்ப அழகா சொன்னீங்க. உண்மையிலே சார், நிகழ்ச்சிக்கு செல்வோமா? ரொம்ப ஒரு அழகான ஒரு அறிவுரை சொன்னீங்க. நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா பார்த்தாலே போதும், வேற ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. குயின் கிளவர் அண்ட் குயின் ஸ்பேர் ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு ஒத்தையாரட்டையா போட்டு பார்த்தோம்னா ரொம்ப எளிமையான ஒரு வாய்ப்பு. ரொம்ப அதிர்ஷ்டசாலி நேயர்த்தீங்க. எங்க இருக்கலாம் கௌசல்யா? பாருங்கள், உங்களுக்கான வாய்ப்பை சொல்லுங்கள். ரெண்டுல எங்க இருக்குன்னு கேக்குறீங்களா? ஆமா. யாரெல்லாம் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க? உண்மை விளம்பி சார். ஆமா, பாத்துட்டேன். சினிமாலாம் பாக்குறது கிடையாது, அதாவது நடிகைலாம் தெரியாது. நான் எந்த நடிகைகள், அந்த நடிகை எங்க இருக்காங்கன்னு சொன்னா போதும். நடிகை வந்துட்டாங்கன்னா இவங்க அந்த நடிகைன்னு பாத்திரலாம் நீங்க. சரி. மேலையா கீழையா? மேலே இருக்க 1 நம்பர் கார்லயா? குயின் ஹார்ட்ஸ்லயே, குயின் கிளவர்லயே கௌசல்யா இருக்காங்கன்றீங்க. ஆமா, பாத்துருவோமா? பாத்துக்கலாம். நிகழ்ச்சியின் மந்திர சொல் வை ராசாவை அப்படின்னு அழகா சொல்லுங்க பார்ப்போம். வை ராஜா வை. கிளவரில் கௌசல்யா வராங்களா பாப்போம். நம்ம உண்மை விளம்பி சார் கூப்பிட்டு கௌசல்யா, உண்மை விளம்பி சார், உண்மை விளம்பி சார் நீங்க கூப்பிட்டு கௌசல்யா ஏன் வரலன்னு தெரியல. அப்படியே இருங்க, லைன்ல பாத்துருவோம். வந்துருவாங்க. நல்லா ரிலாக்ஸ் பண்ணிருக்கீங்க. இருந்தாலும் கௌசல்யா எங்க இருக்காங்கன்னு பாத்துருவோம். சரியா? குயின் கிளவர்ல கௌசல்யா வராங்களா என்னன்னு பாத்துருவோம். முதல் இருக்காங்கன்னு முதல்ல சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மை விளம்பி சார், உண்மை விளம்புனதுனால முதல் வந்துட்டாங்க நினைக்கிறேன் இல்லையா? பரவாயில்ல, அப்படியே லைன்ல இருங்க. ஒரு காமெடியன் வராரு. சினிமா அதிகம் பார்க்கல அப்படின்னீங்க. யார் இருக்கா உங்களுக்கு உதவுறதுக்கு பக்கத்துல? இருக்காங்க. அது திருப்பதி ஜாங்கிரி வாங்கிட்டு வந்தாருல்ல, அது பாத்துட்டேன் நானு. என்ன என்ன இருக்கு அந்த குறிப்பு சொல்லுங்க பாப்போம். திருப்பதி சென்று
போய் ஜாங்கிரி வாங்கியவர். திருப்பதி சென்று என்ன வாங்குவாங்க எல்லாரும்? லட்டு தான் வாங்கினா. இவர் போய் ஜாங்கிரி வாங்கிட்டு வந்திருக்காரு. யார் அவர்? 40 வினாடிகள் உங்களுக்கான நேரம் துவங்கியாச்சு. காமெடியன் யார்? அவன் பேர் இல்ல, சரியா லட்டுக்கு சொல்லி ஜாங்கிரி என்ற இல்லம்மா திருப்பதி வந்து ஜாங்கிரி வாங்குறாரு. 10 வினாடிகள் போயிருச்சு. உண்மை விளம்பி சார். இன்னும் 30 வினாடிகள். அது இன்னும் 15 வினாடி. கழுத்து வரைக்கும் இருக்கு, வரல. மயில் வாகனம். மயில்சாமி. என்ன பேர் சொன்னீங்க? மயில்சாமி. என்ன பேர் சொன்னீங்க நீங்க? மயில் வாகனம் சொல்லிட்டேன். மயில் வாகனம். பக்தி அதிகத்துல மயில் வாகனம். அதுவும் நல்லாதான் இருக்குது. மயில் சாமி என்பது சரியான விடை. மயில் சாமி எங்க இருக்கலாம் இந்த 4 கார்டில்? அதையும் சொல்லுமா? மயில்சாமிய. ஆமா, மயில் சாமியா கண்டுபிடிக்கிறீங்க. எங்க இருக்கலாம் இந்த 4 கார்டில்? மயில்சாமி. ஓ, மயில்சாமி அந்த 2 சொல்லுவோமா? முதல் காடுங்க. அது கொஞ்சம் காடு அப்படி நைட்டு லேசா காட்டீங்கன்னா சொல்லிடுவேன். அப்படியா? எந்த காடு கேளுங்க, லேசா நவுக்கு மட்டும் கொஞ்சோண்டு காட்டினா கொஞ்சோண்டு காட்டி நான் டக்குன்னு சொல்லிடுவேன். எல்லா கார்டையுமே வா. நல்ல ஐடியாவா இருக்கு. உண்மை எழுந்து சார். டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அழகா, ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வாய்ப்பு தான். அந்த 2வது கார்டு வந்திருக்கேன். முதல்ல 1 பின்ன 2வது கார்டு. முதல் ரவுண்ட் 1, 2வது ரவுண்ட் 2. 2 பாப்போம் உங்க லாஜிக் என்ன ஆகுதுன்னு. பார்க்கலாம். இரவு உணவு ஆயிடுச்சா? உண்மை விளம்பி சார். என்ன இரவு உணவு ஆயிடுச்சா? சாப்பிட்டீங்களா? இல்ல, இன்னும் சாப்பிடல. அது 9 மணி ஆகும். 9 மணி. என்ன உணவு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க? இட்லி தான். இட்லி தோசை. இட்லி தோசை. மயில்சாமி வரான்னு பார்த்துட்டு தெம்பா சாப்பிடலான்னு இருக்கீங்க இல்லையா? ஆமா ஆமா, மயில்சாமி பார்த்துருக்கேன். நிகழ்ச்சியின் மந்திர சொல்லை மீண்டும் ஒரு முறை சொல்லுங்கள். என்ன சொல்லுங்க? வைராஜாவை. அழகா சொல்லுங்க. வைராஜாவை. முதல்ல சொன்ன மாதிரி அழகா சொல்லுங்க பாப்போம். வைராஜாவை வச்சிருவோம். கௌசல்யா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. மயில்சாமி வந்திருக்காரு. ஜாக் ஹார்ட்ஸில் மயில்சாமி. போட்டி மொத்தம் போட்டு உண்மை விளம்பி சார். உண்மை விளம்பி சார். சொல்லுங்க சார். மயில்சாமி வரல. நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப அழகா அறிவுரைகள்லாம் சொல்லி சொல் பேச்சு கேட்கணும்னு சொன்னீங்க. கேட்கறோம். நன்றி உண்மை விளம்பி சார்.